என்னென்ன சொன்னால் மைக்கேல் ஆஞ்சலோ இருக்கார் தானே, கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரபலமான சிற்பி, பாட்டெல்லாம் இருக்குது. மைக்கேல் ஆஞ்சலோவின் சிற்பம், தீயில் நடந்து வந்தது என்ன, அந்த மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஆல்ப்ஸ் மலை காற்று வந்து. ஓகே, அந்த மைக்கேல் ஆஞ்சலோவினுடைய இறுதி சிற்பம் இங்கே தானே இருக்கான். இது டார்க் சாக்லேட், இங்கே ஒயிட் சாக்லேட், இங்கே வந்து நார்மல் சாக்லேட். இந்த மஞ்சள் கலரில் ஒரு கார் ஒன்று போட்டு பாருங்கள். இந்த மஞ்சள் கலர் காருக்கு வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது. அதனால தான் இதை வந்து ஷாப்பிங் மால்களின் தந்தை என அழைக்கப்படுகிறது. தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்களா? நான் நல்லா சும்மா இருக்கிறேன். இது வந்து மிரள வைக்கும் மிலானோ தொடரினுடைய இறுதி பகுதி, கடைசி எபிசோட். ஸோ இதை வந்து கொஞ்சம் விசேஷமாக செய்வோம்னு சொல்லி, என்ன விசேஷம் என்று கேட்டிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து மிலானோ சிட்டியில் இன்னும் பார்க்க வேண்டிய இடங்கள் கொஞ்சம் இருக்குது. அதையும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் போட்ட வீடியோக்களில் வந்து சொல்லாமல் தவற விட்ட சில முக்கியமான தகவல்கள் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்லி, ஒரு சில ஆட்கள் வந்து கேட்டிருந்தேன், நீங்கள் எவ்வளவு செலவானன்னு சொல்லி. ஸோ இந்த பயணத்துக்கு வந்து நான் எவ்வளோ செலவழிச்சினான், இந்த மாதிரியான சில தகவல்களையும், அதுக்கு பிறகு நீங்கள் போகைக்குள்ளே வந்து என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் என்று சொல்லி என்னுடைய அனுபவத்திலேருந்து சில விஷயங்களையும் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதை விட முக்கியமானது, இப்போ நான் ரெடியாகி கொண்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் போய் பேக்கை தூக்கி வச்சுக்கொண்டு உடுப்பெல்லாம் அடுக்கி வச்சு கொண்டிருக்கிறேன். அடுத்த பயணத்துக்கு ரெடியாகி கொண்டிருக்கிறேன். அடுத்த பயணம் ஒரு வேறு லெவல் வித்தியாசமான பயணமாக இருக்க போது. அந்த அடுத்த சீரீஸ் வந்து விரைவில் ஆரம்பிக்க போது. எங்கே போகிறேன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஆனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னென்ன வேலைகள் செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஆக மொத்தத்தில் இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், சில பல தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். அது சரி, எல்லாத்தையும் ஆரம்பிக்காக்க முதல் உங்கள் எல்லோருக்குமே வந்து மிக்க நன்றி. இப்போ 10 மாதம் கழித்து நாங்கள் திருப்பி சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் வந்து வீடியோக்களை வந்து ஆர்வமாக பார்க்குறீங்க, நிறைய நேரம் பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறீங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. அதை விட புதுசாக வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துக்கிறீங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு கிழமையிலே வந்து 463 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ புதிய சப்ஸ்கிரைபர்ஸ், பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்குமே வந்து எல்லோரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். எல்லோருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோக்களையும் வந்து பாருங்கள், பழைய வீடியோக்கள் எல்லாத்தையும் வந்து பாருங்கள். எல்லாத்துக்கும் வந்து பிளேலிஸ்ட் போட்டிருக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மிலானோன்னு சொன்னால் இட்டாலி மிலானோன்னு சொல்லி தனியாக பிளேலிஸ்ட், அதே மாதிரி இட்டாலி அமல்ஃபி என்று சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்ட், அதேமாதிரி வேறு எல்லாம் போட்டுக்கிறேன். எங்கெங்கெல்லாம் போனாலும் அதுக்குரிய பிளேலிஸ்ட் எல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஏதாவது உங்களுடைய ஆலோசனைகள், கருத்துக்கள், வேறு என்ன செய்யலாம், வேறு எந்தெந்த இடங்களுக்கு போகலாம் என்று சொல்லி ஏதாவது ஐடியாக்கள் இருந்தால், இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற ஐடியாக்களை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதையும் இந்த சேனலில் வந்து செய்யலாம். நானும் நீங்களும் சேர்ந்து பயணம் செய்கிற பயணம் தான் இந்த வீடியோக்களாக இருக்கும். தனியாக நான் மட்டும் போயிட்டு அந்த இடங்களெல்லாம் பார்க்குறது அப்படி என்று இல்லாமல் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணம் செய்கிறதாக இருக்கும். சரி, இத்தாலியில் வந்து இன்னும் ஒரு சில இடங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னது தானே, அதை முதல்ல வந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு மிச்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இத்தாலி பயணத்துக்கான செலவுகள் மற்ற விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, போன எபிசோடில் வந்து நாங்கள் கடைசி எங்கே முடிச்சினாங்கன்னு சொன்னால், பெலாஜியோவில் இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த கடற்கரையில் வந்து, அது கடற்கரை இல்லை, உண்மையில் ஏரிக்கரை, அந்த ஏரிக்கரையில் வந்து முடிச்சினாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறான்னு தெரியுமா, அங்கேருந்து போட் எடுத்து இன்னும் ஒரு இடத்துக்கு போனான். டைம் கிடைச்சது. ஆக்சுவலாக வந்து நான் வரன்னா மற்றது பெலாஜியோ 2 இடங்களுக்கும் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். என்னென்னு சொன்னால், அந்த லேக் கோமோ இருக்குது தானே, அது வந்து பயங்கர நீளமான ஒரு ஏரி மாதிரி, 3 பக்கம் கிளைகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிளையிலே 3 பக்க கிளை என்று சொன்னால் அப்போ 6 பக்கங்கள் இருக்கும். 2 பக்கம் 6 பக்கங்கள் இருக்குது தானே. அந்த 6 பக்கங்கள் ஃபுல்லாயும் ஒரே கிராமங்களும் நகரங்களும், ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்போ நான் 2 கிராமங்களுக்கு போகிறதான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் ஒன்று பெலாஜியோ, மற்றது வரன்னா. ஆனால் டைம் கிடைச்சது எனக்கு. அப்போ டைம் கிடைச்சோன்னா டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து சரியான மலிவு. அதில் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதெல்லாம் சரியான சிம்பிள். அதோட நான் ஆரம்பத்தில் மிஸ்டேக் கொண்டு விட்டுட்டேன். என்னென்னு சொன்னால், வரன்னால இருந்து பெலாஜியோ போகிறதுக்கு மட்டும்தான் டிக்கெட் புக் பண்ணினான். அப்படி புக் பண்ணக்கூடாது. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அந்த நாள் முழுக்க நீங்கள் எங்கேண்டாலும் போகலாம் வரலாம் என்று சொல்லி அந்த டேட் டிக்கெட் இருக்குமா, அது வந்து 17.99
€49 அவ்வளோதான், பெரிய காசு எல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ஒன் டே டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் கண்ண இடங்களுக்கு போகலாம். சரியண்டி போட்டு பெலாஜியோவை முடிச்சு கொண்டு நான் அடுத்த போன இடம் வந்து மெனாஜியோ. அது பெலாஜியோ, இது மெனாஜியோ, சின்ன வித்தியாசம்தான். இங்கே ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பெஷலை பார்க்க தான் வந்து நான் அந்த ஏரிக்கரையில், கோமோ ஏரிக்கரையில் இருந்த அந்த அழகான பூந்தோட்டம், அதாவது வந்து வெரன்னால வந்து பெரிய நீளமான பூந்தோட்டம் பார்த்து நாங்கள் தானே, இது அதே மாதிரி இல்லை, சின்ன சைஸ் தான், இருந்தாலும் அதை விட வடிவென்று சொல்லலாம். இதை பாருங்கள், இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது அந்த அந்த ப்ரோமினாட் வந்து இதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட், இது வந்து ரெஸ்டாரண்ட்டை அவுட் சைட். ஸோ இதில் வந்து நிறைய கதிரை மேசையெல்லாம் போட்டிருக்குது. ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கணும், அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னே இதுலேருந்து ஆக்கள் சாப்பிடுவினோம். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய மாதிரி, இதுலேருந்து சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும். அங்கே தவறுனா போய் தண்ணி காம்பலணும். உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அந்த அந்த ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 300-400 மீட்டர் ரெண்டு வைங்களேன், நல்ல வடிவான பூந்தோட்டங்கள் எல்லாம் வச்சு வளர்த்து நல்ல வடிவாக மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்ல வடிவாக நீட்டாக இருந்தது, பார்க்கவே சூப்பராக இருந்தது. சரியென்று அந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 hours நின்றுருப்பேன். 2 hours ஃபுல்லாக அதில் சுற்றி பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து டவுன் சென்டரும் இருக்குது. அங்கால நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருந்தது மெனாஜியோவில். இது வந்து ஒரு சின்ன ஒரு டவுன் ஏரியா மாதிரி, 2 பக்கம் ஃபுல்லாக கடைகள். சரியென்று அந்த டவுன் சென்டர் ஏரியாக்களையும் வந்து ஒரு சுற்றி பார்த்துட்டு அங்கேயும் ஒரு சின்ன விசிட் ஒன்று அடித்து போட்டு அதுக்கு பிறகு அங்கேருந்து ஃபெரி எடுத்து திருப்பி நான் வெரன்னாக்கு வந்துட்டேன். அதாவது வெரன்னாக்கு நேராக ஒப்போசிட்டாக இருக்குது. நீங்கள் வெரன்னாலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மெனாஜியோ தெரியும், மெனாஜியோலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்போசிட்டில் வந்து வெரன்னா தெரியும், அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பெலாஜியோ தெரியும். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு சில இடங்கள் வந்து நான் மிலான் சிட்டிக்குள்ளே பார்த்தேன். நான் உங்களுக்கு தெரியும், மிலான் சிட்டிக்குள்ளே வந்து நாங்கள் ஏற்கனவே தூமோ தேவாலயம் வந்து பார்த்துக்கிறோம், அந்த மிக பிரமாண்டமான தேவாலயம். அது போன எபிசோட்டுக்கு முதல் எபிசோட்ல வந்து அந்த துமோ தேவாலயத்தை பற்றி பார்த்தனாங்க. அதுக்கு பிறகு துமோ தேவாலயத்துக்கு பக்கத்தில் வந்து இன்னும் ஒரு சூப்பரான இடத்துக்கு நான் போனேன். அது என்ன தெரியுமா? அது வந்து ஒரு ஷாப்பிங் மால், சாதாரண ஒரு ஷாப்பிங் மால் தான். ஆனால் அதை வந்து செதுக்கி அதை பார்த்தீங்கன்னாலே ஏதோ ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு மேலே பாருங்கள், ஃபுல்லாக கண்ணாடி கூரை. ஆக்சுவலாக இந்த ஷாப்பிங் மால் கட்டுறதுக்கு 12 வருஷம் எடுத்துருக்குது. 1865 ஆண்டு கட்ட ஆரம்பித்து 1877 ஆண்டில் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ 12 வருஷம் எடுத்துருக்குது. 12 வருஷம் என்ன கட்டு இந்த சர்ச்சுன்னு தான் வருது வாய்க்க, சர்ச் இல்லை, இது சர்ச் போல் இருக்கக்கூடிய ஷாப்பிங் மாலை வந்து கட்டி முடிச்சிருக்கணும். ஆனால் 12 வருஷத்தில் குயிக்காக கட்டிட்டோம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து குயிக்காக கட்டிட்டோம்னு தான் சொல்லலாம். நல்லா இருக்குது. நினைக்கிறேன் இந்த உலகத்திலேயே முதல் முறையாக கண்ணாடி கூரை போடப்பட்ட ஒரு ஷாப்பிங் மால்ண்டா இதுதானா. அதனால தான் இதை வந்து ஷாப்பிங் மால்களின் தந்தை என அழைக்கப்படுகிறது. இங்கே வந்து ஒரு காளை மாடு ஒன்று இருக்கா. அந்த காளை மாட்டில் ஏறி 3 தடவை சுற்றினா அதிர்ஷ்டம் கிடைக்குமான்ற ஒரு நம்பிக்கை இருக்காம். இதில் வாங்க காளை மாடை கண்டுபிடிப்போம். இங்கே இருக்குது அந்த காளை மாடு. அதில் ஒரு இதொன்று இருக்குது டெக்னிக் என்னென்னு சொன்னால், அந்த பாருங்கள் ஒரு மாதிரி அந்த அடி காலை வச்சு நசுக்கினோம். அதாவது வந்து இந்த காளை மாட்டினுடைய விதை பகுதி இருக்குது தானே, விதை, அதில் தான் வச்சு காலை வச்சு நசிச்சு கொண்டு 3 தடவை சுற்றணுமா. அதை கண்டுபிடிச்சான்னு தெரியல, வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. அதுக்காக நீங்கள் உண்மையான காளை மாட்டின விதையை பிடிச்சி நசிச்சு விட்றாங்க, அப்புறம் கொலை கேஸில் உள்ளுக்க போயிடுவீங்க. இங்கே பாருங்கள் நசியல் நடக்குது பின்னுக்கு. அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் நசிப்பான் அவரோட காளை மாட்டை. ஐயோ பாவம் என்ன. இதுக்கு வந்து இன்னும் ஒரு பேர் ஒன்று இருக்குது இந்த ஷாப்பிங் மாலுக்கு. அதாவது விக்டோரியா இமானுவல் 2ன்றது அதனுடைய ஒரிஜினல் பேர். இன்னும் ஒரு பேர் இருக்குது என்னென்னு சொன்னால், அது இட்டாலியனில் வந்து எப்படியோ சொல்கிறது, கீழே போட்டு ஒரு ஸ்க்ரீனில். அதாவது மிலானோ நகரத்தினுடைய வரவேற்பறை
சரி என்று இதை பார்த்துட்டு அப்படியே வெளியால் வந்து மற்ற பக்கம் போனீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் அப்படியே நேர நடந்து போனீங்கன்னு சொன்னால் அந்த துமோ தேவாலயத்தில் வந்து அப்படியே நேர போனீங்கன்னு சொன்னால் 2 பக்கம் வந்து நிறைய கடைகள், பிறகு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ரோட்டால் நடந்து போக போக குறுக்கால ட்ராம் ரோட்டுகள் வந்தபடி ட்ராமுகள் வந்து நிறைய ட்ராம், பழைய ட்ராமுகள், புதிய ட்ராமுகள், பாரம்பரியமான ட்ராம் என்று சொல்லி எல்லாம் குறுக்காலை மறுக்காலை மூடிக்கொண்டு வந்தது. அதே பார்க்க நல்லா இருந்தது. அப்படியே நேர போனீங்கன்னு சொன்னால் ஒரு கோட்டை ஒன்று வரும். அதுவும் ஒரு பாரம்பரிய பழைய புராதன கோட்டை ஒன்று, சிவப்பு கலரில் செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை ஒன்று. இந்த கோட்டையின் 2 பக்கம் பாருங்கள், அந்த உயரமான அந்த ஒப்சர்வேஷன் டெக் மாதிரி இருக்குது. அது வந்து நல்ல கருப்பு கலர் கல்லால் கட்டிக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. இந்த கோட்டை வந்து சிவப்பு கலர் செங்கல்ல வந்து கட்டி இருக்குது. இதில் பாருங்கள், எல்லா கோட்டைகளுக்கு முன்னாலேயும் வந்து அகழி வச்சிருப்பினு தானே. இந்த அகழிக்குள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி விட்டு அதுக்குள்ளே வந்து கொடூரமான முதலைகளை விட்டுருப்பினோம். ஏன்னு சொன்னால் எதிரிகள் வந்து இந்த கோட்டைக்குள்ளே வரக்கூடாதுக்காக. இதே செட்டப் தான் எங்களோட ஊர்களில் இருக்கிற அதே செட்டப் தான் இங்கேயும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த அகழியை வந்து எல்லாம் தண்ணி எல்லாத்தையும் இறைச்சி போட்டு புல் வளர்த்து விட்டுருக்காங்க. அது நல்லா இருக்குது. அந்த பில்டிங் அதில் உள்ள அந்த ஒரு டிசைனில் பார்க்கக்குள்ள லைட்டாக ஒரு சைனீஸ் டச் இருக்கிற மாதிரி இருக்கா. நான் ஃபுல்லாக சைனீஸ் இல்லை, சில டச்சுகள் அப்படி இருக்குது. நல்லா இருக்குது பார்த்தீங்களா. மற்றது இந்த மிலானோ சிட்டியில் வந்து அதிகளவு ஃபோட்டோஸ் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான இடங்களில் இந்த கோட்டையும் உண்டா. இங்கே வந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ், என்ன ஃபோட்டோக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இடமே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பாருங்க. இதில் வந்து ஒரு சின்ன பந்தல், எங்களோட ஊர்கள் இருக்கிற மாதிரி மல்லிகை பந்தல் மறிஞ்சு பாருங்க. மல்லிகை பந்தல் போட்ட மாதிரி ஒரு பந்தல் ஒன்று போட்டு விட்டுருக்கணும். இப்போ அந்த கோட்டையினுடைய அந்த ஒரு நீங்கள் வெயிலுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இளைப்பாடுறதுக்காக இது போடப்பட்டிருக்கு. ஓகேவா. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இதோண்ட ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற நீங்கள் வாய்ப்பு இருக்கிறார்கள், முடிந்தவர்கள் நேராக வந்து பாருங்கள். இதுதான் நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகே, இது வந்து கோட்டையினுடைய பின்வாசல். இந்த பின்வாசலால் வந்து வெளியால் அங்கால போனால் ஒரு பெரிய பிரம்மாண்டமான பார்க் ஒன்று இருக்கான், பூங்கா உண்டு. ஸோ இப்போ நாங்கள் வந்து பூங்காவுக்கு போகிறோம். ஆக்சுவலாக பார்க் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குற ஐடியா இல்லை. இதுக்கு பிறகு மிலானோ சிட்டியில் வந்து இன்னும் நிறைய இடங்கள் பார்த்தனான், சின்ன இடங்கள் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தனான். அதில் எனக்கு பிடிச்ச இடம் வந்து ஒரு இடத்துல வந்து கட்டிட காடு. அது என்ன கட்டிட காடுன்னு சொன்னால், காடு இருக்குது தானே, அந்த காட்டை வந்து இப்போ காடு எப்படி இருக்கும், ஜென்ரலாக நிறைய மரங்கள் இருக்கும், இப்படி ஒரு சமாந்தரமாக இருக்கும் வைங்களேன், நிலத்தில் இருக்கும். ஆனால் அவையில் வந்து வித்தியாசமாக யோசித்து காட்டை வந்து செங்குத்தா வளர்ப்போம், நிலத்தில் இருந்து மேலே வானத்தை நோக்கி காட்டை வளர்ப்போம் என்று சொல்லி ஒரு ஐடியாவில் தான் பேசிக் கான்செப்ட். அப்போ என்ன செய்திக்கணும்னு சொன்னால், அந்த பகுதியில் நான் போய் பார்த்த இடத்துல வந்து அந்த பகுதி எதன்னு சொல்லி அதை கீழே அட்ரஸை வந்து இதில் போட்டு வரேன், கீழே சைட்டில் போட்டு வரேன். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கட்டடங்களில் வந்து செங்குத்தா வந்து நிறைய மரங்கள் எல்லாம் வச்சு அதுக்கண்டு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது. அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி அதெல்லாம் ஒரு ப்ராப்பராக செய்யணும், ஒரு ப்ரொஃபஷனலாக வந்து செய்யணும். அதுக்கும் நிறைய டூரிஸ்ட் வந்து பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி மிலானோ சிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து நிறையவே இருக்குது. எனக்கு அந்த கட்டிட காடு வந்து பயங்கரமாக பிடிச்சிருந்தது. இங்கே வந்து 800 மரங்கள் கிட்டத்தட்ட 800 மரங்கள் இருக்காம். அதை விட 4500க்கும் மேற்பட்ட பத்தைகள் இருக்காம், சின்ன பத்தைகள். இங்கே பாருங்கள், சைட்டெல்லாம் இருக்குது தானே, பத்தைகள் காடுகள், 4500 பத்தைகள் இருக்காம். அதேமாதிரி இந்த 2 கட்டிடங்கள் தெரியுது பாருங்கள், ஒரு சின்ன கட்டிடம், ஒரு பெரிய கட்டிடம். இந்த சின்ன கட்டிடம் வந்து 76 மீட்டர் உயரமாம், பெரிய கட்டிடம் வந்து 111 மீட்டர் உயரமாம். ஸோ இந்த மாதிரியான ஐட்டங்கள் தான் மிலானோ நகரத்தில் வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஸோ நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பேசிக்காக வந்து ஒரு நாள் காணும். நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் இருக்குது. அண்டர் கிரவுண்டில் வந்து மெட்ரோ இருக்குது, ட்ராம் இருக்குது, பஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கார் ஹையர் பண்ணி தான் போகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சிம்பிளாகவே போகலாம். அந்தளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நல்லா இருக்குது.
அதை விட மிலானோ சிட்டி வந்து இட்டாலியில் ஒரு சென்டரில் இருக்குன்னு சொல்லலாம், சென்டர் ஹப் என்று சொல்லலாம். எப்படி என்று சொன்னால் அங்கேருந்து நீங்கள் பெரிய பெரிய ட்ரெயின் எடுத்து பெரிய ராட்சஸ ட்ரெயினுகள், பிரம்மாண்டமான ட்ரெயின் எல்லாம் அங்கே இருக்குது. யூரோப்பில் ஜென்ரலாகவே அப்படித்தானே. அப்போ அங்கேருந்து நீங்கள் ட்ரெயின் எடுத்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு சிட்டிகளுக்கு போகலாம். இப்போ உதாரணமாக ரோமுக்கெல்லாம் சிம்பிளாக போகலாம், ரோமுக்கோ அல்லது வெனிஸுக்கோ ஃப்ளோரன்ஸுக்கோ வேறு வேறு இடங்களுக்கு போகலாம். அதே மாதிரி கீழே வந்து பலர்மோண்டு சிட்டி இருக்குது. அந்த மாதிரி இட்டாலிக்குள்ளே இருக்கக்கூடிய மேஜர் சிட்டிஸுக்கெல்லாம் வந்து சிம்பிளாக போகலாம் மிலானில் இருந்து. அதே மாதிரி ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஏனைய சிட்டிகளுக்கும் வேறு வேறு நாடு, ஜெர்மனாக இருக்கலாம், ஃப்ரான்ஸாக இருக்கலாம், இந்தியாவில் சுவிஸாக இருக்கலாம், எந்த நாடுகளுக்கும் வந்து சிம்பிளாக போக முடியும். என்னென்னு சொன்னால் இது ஒரு சென்டர் ஹப் மாதிரி மிலான் சிட்டி. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த பயணத்துக்கு எனக்கு எவ்வளவு காசு செலவழிஞ்சேன்னு சொல்லி, அதாவது வந்து இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் செலவழிக்கிறது, நாங்கள் சாப்பிட்றது, அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தட்ட சாய்ஸ். அது வந்து ஆளாளுக்கு வித்தியாசப்படும். உங்களுக்கு தெரியும், சில பேர் வந்து உடுப்புகள் வாங்குவினோம் போன இடத்துல, சில பேர் வாங்க மாட்டோம், சில பேர் வந்து கொஞ்சம் காசுக்கு சாப்பிடுவோம், சில பேர் நிறைய காசுக்கு சாப்பிடுவோம். அந்த மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். எனவே நான் அதுக்கு செலவழித்த காசுகளை நான் உங்களுக்கு சொல்லலை. என்ன சொன்னால் ஆளாளுக்கு வித்தியாசப்படும் என்றபடியாக ஜென்ரலான செலவுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ளைட்டுக்கும் ஹோட்டலுக்கும் நான் வந்து எக்ஸ்பீடியாவில் வந்து புக் பண்ணினான். ஸோ எனக்கு வந்து ஃப்ளைட்டுக்கும் ஹோட்டலுக்கும் வந்து எவ்வளோ செலவழிஞ்சேன்னு சொன்னால் பவுண்ட்ஸில் சொல்கிறேன், 397 பவுண்ட்ஸ் முடிஞ்சுது. அது வந்து ஸ்ரீலங்கா ரூபீஸில் எவ்வளோ முடியும், இந்தியா ரூபீஸில் வந்து எவ்வளோ முடியும்ன்றதை கீழே போட்டு விடுறேன். அது வந்து ஃப்ளைட்டுக்கும் ஹோட்டலுக்கும் முடிஞ்ச தொகை. அதை விட லண்டனில் இருந்து லூட்டன் ஏர்போர்ட்டுக்கு வந்து நான் ட்ரெயினில் தான் போனேன். அந்த ட்ரெயினுக்கு வந்து அப் அண்ட் டவுனுக்கு வந்து 1990 பவுண்ட்ஸில் வந்து 1990 முடிஞ்சது. அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. லண்டனில் இருந்து சென்ட் பங்கராஸ் இன்டர்நேஷனலில் இருந்து நீங்கள் போவீங்க, லண்டன்லேருந்து போகிறேன்னு சொன்னால் இஎம்ஆர்ன்னு சொல்லி ஹை ஸ்பீட் ட்ரெயின் இருக்குது. இஎம்ஆரில் போனீங்கன்னு சொன்னால் குயிக்காக போயிடலாம், அது அங்கங்கெல்லாம் நிற்காது, பயங்கர ஸ்பீடாக போகும். அதை விட இன்னொரு ட்ரெயின் இருக்குது தேம்ஸ்லிங் என்று சொல்லி, அந்த தேம்ஸ்லிங் வந்து நின்று 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 ஸ்லோவாக தான் போகும். ஸோ நீங்கள் இஎம்ஆரில் போகிறது பெட்டர். அதை விட வந்து அங்கே சர்ச்சுக்கு போனால் தானே துமோதி மிலானோவுக்கு, அதுக்கு வந்து டிக்கெட்டுக்கு வந்து 27 பவுண்ட்ஸ் முடிஞ்சது. அந்த இடமெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு 27 பவுண்ட்ஸ் வந்து முடிஞ்சது. இவ்வளோ தான் பேசிக்கான செலவுகள். அதை விட மிச்ச செலவெல்லாம் வந்து நான் அங்கே செலவழித்த காசுகள், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 பவுண்ட்ஸ் வரும் என்று வைங்களேன். அது ஆளாளுக்கு வித்தியாசப்படும் தானே. இவ்வளோ தான் இத்தாலிக்கான பேசிக் செலவு. சரி, இதோட வந்து இத்தாலி பயணத்தை, மிலான் பயணத்தை வந்து நாங்கள் இனிதே நிறைவு செய்வோம். இந்த மிலான் பயணத்தில் வந்த காட்சிகள், இங்கே நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறாக்கள் வந்து நீங்கள் பழைய வீடியோக்களையும் பாருங்கள். இந்த மிலானுக்குன்னு சொல்லி தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லா வீடியோக்களையும் பாருங்கள். ஏற்கனவே நிறைய சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருக்கிறீங்கள். உங்கள் எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி. இப்போ வந்து முக்கியமான அடுத்த விஷயம், அடுத்த பயணம். வரும் சனிக்கிழமை புதிய ஒரு தொடர் வந்து ஆரம்பிக்க போது புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறேன். இங்கே தான் யுனைடெட் கிங்டமில் இருக்கிற ஒரு பகுதிக்கு தான் போகிறேன், வெளிநாடு இல்லை. எனவே யூகேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எந்த இடம்னு சொல்லி நான் இன்றைக்கு சொல்ல விரும்பலை, நீங்கள் கெஸ் பண்ணலாம். லண்டனில் இருந்து வெளிக்கிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த பேக் எல்லாம் வந்து இறக்கி கொண்டுக்கிறோம். உடுப்புகள், அங்கே ஒரு சூக்கேஸ் இருக்குது. இந்த மாதிரி இது ஒரு பேக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டங்கள், இந்த சின்ன சின்ன கிளிப்புகள், அது எழுதுகள்னு சொல்லி, அப்புறம் கேமராக்கள் எல்லாம் முன்னால் ஒரே குப்பையாக கிடக்குது. ஸோ இப்போ வந்து அதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுக்கிறேன். அடுத்த பயணம் வந்து சனிக்கிழமை இனிதே ஆரம்பம். ஸோ எங்கேயா இருக்குமென்று சொல்லி நீங்கள் கெஸ் பண்ண முடிஞ்சால் கெஸ் பண்ணுங்கள். அதில் ஒரு சின்ன குழு ஒன்று தருவா. நான் என்ன சொல்லுங்க பாப்போம். இப்போ மிலானோவுக்கு வந்து பொருத்தமான சொல் வந்து மிரள வைக்கும் என்ற ஒரு சொல்ல எடுத்து வந்து, ஸோ அது மீனாவில் ஆரம்பிக்கிறபடியால் மிரள வைக்கும் மிலானோ என்று சொல்லி அதுக்கு ஒரு பேரை வச்சோம் அந்த தொடருக்கு. இந்த தொடருக்கு வந்து பேர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஒண்டர்ஃபுல் என்று சொல்லி ஆரம்பிக்கும். ஒண்டர்ஃபுல் அங்கால அந்த நான் போகிற இடத்தினுடைய பேர். எஸ், வெற்றிகரமாக வந்து இறங்கியாச்சு. ஸோ ஒண்டர்ஃபுல் எந்த இடம்ன்றதை முடிஞ்சால் நீங்கள் கெஸ் பண்ணி கீழே சொல்லுங்க. சனிக்கிழமை வந்து பிற்பகல் 3 மணிக்கு, பிரித்தானிய நேரம் பிற்பகல் 3 மணிக்கு வீடியோ வரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் யூகே டைம் 3 மணிக்கு, இலங்கை இந்திய நேரம் இரவு 7:30 மணிக்கு வீடியோக்கள் வெளியாகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்களையும் வந்து தவறாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் அன்பான உறவுகளே. நன்றி, வணக்கம்.